நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேணுகா உயிரோட இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு சோதனையா வந்துட்டு வாழ்க்கை மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு செத்துட்டாங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம விஜய் ஜெயில் தண்டனையா இந்த கோர்ட்டை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட வச்சாங்க. இந்த கதிரேசனும் இந்த நிஷாவும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா உயிரோடு இருக்காங்க. அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு நம்ம விஜய்க்கு மட்டும் ஏன்னா இப்படி இந்த டைரக்டர் சார் ட்விஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு இப்போ பார்த்துட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு அவளை வீட்டுக்கு கூட்டுட்டு போகணுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம ரேணுகா வந்துட்டு இங்கே மட்டும் தனியாக கிடையாதுங்க. ரேணுகா மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கை வந்துட்டு சீரடைஞ்சிட்டு இந்த ஒரு ஆஃபீஸ்லேயே வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு தாங்க உண்மை. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வரப்போகிற எபிசோடில் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்களன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு எதுக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரேணுகா உயிரோடு இருக்காங்க. யார் பண்ண சதி அப்படின்னாங்க நம்ம விஜய் வந்துட்டு அடுத்தபடியாக இப்படி ஒரு விசாரணையை வந்துட்டு கேள்விக்குறியாக மாற்ற போகிறாங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு எதுக்கு இப்படியே செத்து போயிட்டான்னு யாரை சொல்லியிருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம மனோகரனுக்கே ஃபோன் பண்ணி இந்த ஒரு இன்ஃபார்மை வந்துட்டு சொல்ல போகிறாங்க. ரேணுகா உயிரோட தான் இருக்காங்க, ரேணுகா வந்துட்டு செத்துட்டான்னு யாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தது, ரேணுகா வந்துட்டு இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கு யாரு காரணம் அப்படின்னு தாங்க முழுசா வீடியோவை பார்க்கலாம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கட்டத்துல இந்த ரேணுகா வந்துட்டு இப்ப அடியாட்கள் கடத்தி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தாங்க உண்மை. ஏன்னா ரேணுகா மாதிரி பல பேர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவங்கள இங்க வந்துட்டு ஒரு ரவுடி கும்பல் அடிமட்டத்தோட மோசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பணத்துக்காக. நீ வந்து தப்பு தவறி வெளியே எங்கேயாச்சும் போனேன்னா உன் உயிரை எடுத்துருவேன், ஒழுங்கு மரியாதையோட மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியும் கண்ணு கை இல்லாத மாதிரி நடிச்சுட்டு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு பணத்தை வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டோன்னா கண்டிப்பாக கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு விடிவு காலம் வரும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜய் வந்துட்டு இப்போ ஒரு பக்கம் சண்டையிட்டு அந்த ரவுடி கிட்ட நம்ம ரேணுகாவை கூட்டுட்டு போகணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பான். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கூடவே வந்துட்டு சண்டை போடுறதுனால ஒரு யூஸும் இல்லை. ரேணுகா வந்துட்டு ஏன் இப்படி, ஆனால் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிக்கோங்க.